عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم: بسم الله الرحمن الرحيم ما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. وقال النبي صلى الله عليه وسلم: نبر الله امرأ سمع مقالتي فحفظها ووعاها ثم أداها إلى من لم يسمعها أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான அடியார்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. அவனுடைய அன்பையும் திருப்தியையும் நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற நல்லடியார்கள், பரிசுத்தவான்கள், சாலிஹீன்கள், அருளாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு பெருவிழாக்கள் மீலாத் என்ற பெயரால், சிகரத் என்ற பெயரால் உலகமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் நாம் இருக்கிறோம். நாயகத்தினுடைய வரலாற்றை அறிய வேண்டிய அளவிற்கு உம்மத்து அறியாமல் இருக்கிற ஒரு காலகட்டம். அதேபோல் இந்த உலகத்தில் அவர்களால் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹதீஸுகளை உலகத்திலிருந்து அழிப்பதற்கும் மாற்றுவதற்கும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே உலகத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் இல்லாமல் ஆக்குவதற்குண்டான ஒரு முயற்சியை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நபி வழிதான் எங்களுடைய வழி என்று சொல்லிக்கொண்டே அந்த நாயகத்தினுடைய ஒப்பற்ற ஹதீஸுகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக, அது நம்முடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்ற காரணங்களை சொல்லி, நபியும் ஒரு மனிதர் தானே, அவருடைய வாழ்க்கையிலும் மறதி இருக்கலாமே, அவர்கள் வாழ்க்கையில் தமாஷுக்காக கேலிக்காக எதையாவது சொல்லி இருக்கலாமே என்றெல்லாம் காரணங்களை சொல்லி ஹதீஸினுடைய தரங்களை எல்லாம் தூக்கி போடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த ஹதீஸினுடைய மாண்பை நம்முடைய கல்விலே பதிய வைக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்: நல்லர் அல்லாஹு இம்ரான், அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு துன்யா ஆகிரா அவனுடைய வாழ்க்கையை செழுமையாக்கட்டும் என்று நபி அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாயிலே ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை பெற்ற நன்மக்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானா. நல்லர் அல்லாஹு இம்ரான், நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய துன்யா ஆகிராவுடைய வாழ்வையை செழுமையாக்கட்டும். யார்? சமிய மகாலத்தி, என்னுடைய சொற்களை கேட்டார்கள், ஃபஹஃபிதஹா, அதை மரணம் செய்தார்கள், வவஆஹா, அதை பாதுகாத்தார்கள், சும்மா அத்தாஹா இலா மல்லம் யஸ்மஅஹா, அதை கேட்காத மனிதர்களிடத்திலேயும் கொண்டு போய் என்னுடைய சொற்களை சேர்த்து வைத்தார்களே, என்னுடைய சொற்களை பாதுகாத்து சேர்த்து வைத்தார்களே, உம்மத்திற்கு அதை கொண்டு செல்வதற்குண்டான வழியை பேணினார்களே, அந்த நன்மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும், அவருடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் செழிப்பாக்கட்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருளால் உலகமெல்லாம் இன்று ரசூலுடைய சீரத்தையும் அவருடைய வழிமுறையையும் அவருடைய வரலாற்றையும் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட நான் ஜும்ஆவிலே குவைத் என்ற நாட்டிலே மீலாதுக்காக சென்றிருந்தேன். அருமையான பெருமக்களே, பல்லாயிரக்கணக்கான மக்கள் அருமை நாயகத்தினுடைய உன்னதமான வரலாறை கேட்பதற்காக கூடியிருந்த ஒரு காட்சி, கண்கொள்ளாத காட்சி. ஆனால் அந்த நாட்டிற்கு சென்றிருந்த நேரத்தில் நமது ஊரினுடைய பிள்ளைகளையும் நான் நிறைய பார்க்க முடிந்தது. நமது ஊரை சார்ந்த பிள்ளைகளும் ஏராளமான பேர் அங்கே பணி செய்கிறார்கள். சில பேர் விதிவிலக்காக நல்ல உயர்ந்த நிலைகளிலே, சில பேர் இருக்கிறார்கள் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கண்ணீர் தான் நமக்கு வடிக்க தோன்றுகிறது. அந்த நாட்டிலே கடுமையான குளிரிலே மாலை அசர் தொழுது விட்டாலே அசருக்கு மேலேயே 4 மணிக்கு மேலேயே வெளியிலே செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு கடுமையான குளிர் நிலையிலே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக வீட்டு வேலைகளை செய்கிறார்கள், அதிகமாக வீடுகளிலே வேலை செய்கிறார்கள். பெரும்பாலானவர்கள், சில பேர் விதிவிலக்காக அவர்கள் பணி செய்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதிகமான வீட்டு வேலைகளை செய்கிறார்கள். அந்த வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களிலேயும் கூட அந்த அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. தங்களுடைய வீடுகள் அது
குளிரூட்டப்பட்ட ஏசி ரூம்கள் என்ற காரணத்தினாலே இந்த பனிகாலத்தில் வீடுகளுக்குள்ளே காற்று வருவதில்லை என்று அவர்கள் கொண்டு போய் ஒரு பொது இடத்திலே டென்ட் போட்டு தங்கிக் கொள்கிறார்கள். டென்ட் போட்டு தங்கிக் கொண்டு அங்கே உள்ளே சூடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே போய் நம்முடைய பிள்ளைகள் வெளியிலே கிடக்கிறார்கள், இந்த குளிரிலே கிடக்கிறார்கள். அவருடைய நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது வேதனை தான் தெரிந்தது. அங்கே இருந்தும் கூட, அந்த நாட்டிலே இருந்தும் கூட அந்த பிள்ளைகளுக்காக ரொம்ப துஆ செய்வதற்குண்டான ஒரு நிலை இருந்தது. இப்படி கடுமையாக கஷ்டப்பட்டு பல நிலைகளிலேயும் அங்கே அவர்கள் சிரமப்படக்கூடியவர்களை, அருமையானவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே உள்ளவர்கள் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். எனக்கு வேறு நோக்கங்கள் இல்லை. அதனாலே அங்கே உள்ள நம்முடைய மக்களுக்காக அவர்கள் நல்ல பணிகளில் அமர்த்தப்பட வேண்டும். அதே போல சில அரபிகள் நல்லவர்களாக அமைந்து விட்டால் சரி, அவர்கள் மோசமானவர்களாக, அவர்களுடைய பொறுப்புதாரிகள் மோசமானவர்களாக ஆகிவிட்டாலும் சுப்ஹானல்லாஹ் அந்த வேதனையை சொல்ல வேண்டியதில்லை. நான் பயணித்து வந்த விமானத்திலே கூட என் அருகிலே ஒரு சகோதரர் இருந்தார். 6 மாத காலம் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார். அருமையானவர்களே, இப்படி பல நிலைகளிலும் கஷ்டப்படக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில எல்லா வகையிலும் செழுமையை தர வேண்டும் என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்திலே வீடுகளிலே அவர்கள் வேலை செய்து சம்பளம் வாங்கக்கூடியது பெரிய அளவுக்குள்ள சம்பளம் இல்லை. குவைத்தை பொறுத்தவரையிலே வீடுகளில் பணி செய்பவர்கள் ஒரு 80 கேடி குவைத் தீனார் என்பது ஒரு 80 தீனார் வாங்குகிறார்கள். 80 தீனார்கள் தான் வீடுகளிலே 80-100 தீனார்கள் வாங்குகிறார்கள். அவர்கள் வாங்கக்கூடியதிலையும் கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு கொள்கையிலே பிடிப்பிருக்கிறது என்ற காரணத்திற்காக சிறைக்கு செல்கிறோம், சொர்க்கத்திற்கு போறோம், நரகத்துக்கு போறோம் சொல்லி அவங்கள்ட்ட அதிலிருந்து ஒரு 10 தீனாரை வாங்கி கொடுக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, தங்களுடைய குடும்பங்களிலே கடன்களை வைத்துக் கொண்டு, குடும்பங்களிலே கஷ்டங்களை வைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கும் பொழுதும் கூட அவர்களிடத்திலேயும் கூட பறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையையும் நாம் அங்கே நேரடியாக காண முடிந்தது. அருமையான பெருமக்களே, அந்த மக்களுக்கு உண்டான நல்ல ஆரோக்கியத்திற்காக, அவர்கள் நல்ல நிலையிலே ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு கவலையில் தான் நான் இந்த வார்த்தைகளை பரிமாறிக்கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையையும் வரலாற்றையும் பாதுகாப்பது என்பது மாத்திரமல்ல, ஹதீசுகள் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்துக்களான, இந்த உம்மத்துகளுடைய பொக்கிஷங்களான ஹதீஸை பாதுகாப்பது காலத்தினுடைய கட்டாயம். என்ன, இன்னைக்கு ஸல்லல்லாஹு வார்த்தைகளை பற்றி அலட்சியமாக பேசுகிறார்கள். குர்ஆன் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வாக்களித்தார். ஹதீஸ் விஷயத்தில் அப்படி இல்லை. அவர்கள் ஒரு மனிதர், அவர்கள் மறந்திருக்கலாம், சில விஷயங்களை கேலியாக சொல்லியிருக்கலாம், தமாஷாக சொல்லியிருக்கலாம், கோபத்தில் சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் ஹதீஸை விமர்சிக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். திருமதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் என்ன செய்தாலும் நான் எழுதி கொண்டிருந்தேன். அவங்க என்ன செய்தாலும், பயான் செய்யும் பொழுது எழுதுறதுங்கிறது வேற, அதுக்குன்னு எதையாவது எடுத்து வந்து சொல்லுவாங்க. அவங்க சும்மா பேசினாலும், சும்மா இருந்தாலும், உங்க திரும்பினாலும், ஏதாவது சொன்னா அதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். என்னை பெரியவர்கள் சில பேர் தடுத்தார்கள். ஃபனஹத்னி குரைஷும், சில பேர் பெரிய ஆட்கள் தடுத்தாங்க. எத்தகல்லமு ஃபில் கதபி வருதா, ஏதாவது ஒரு கோபத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடலாம், ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடைய மகிழ்ச்சியில ஏதாவது நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். சொல்றதுக்குன்னு உட்கார்ந்து கூட நீங்க எழுதுனா பரவாயில்லை, ஆனா சொல்றதெல்லாம் எழுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சில பேர் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நான் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னேன், நாயகமே நீங்க என்ன சொன்னாலும் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். பேசியல்ல பெரிய ஆட்கள்லாம் என்ன எழுத வேண்டாம், ஏதாவது கோபத்தில் நபி அவர்கள் சொல்லலாம், ஏதாவது உச்சகட்டமான சந்தோஷத்துல சொல்லியிருக்கலாம், ஒரு கேலியில் தமாசுக்காக நம்மோடு சொல்றோம் இல்லையா, சும்மா விளையாட்டுக்கு செல்லும்பா, இதுவே பெருசா நினைக்கிறீ அப்படின்னு சொல்றோம். ஒரு கோபத்துல சொல்லிட்டேன்பா, இதுவே நீ பெருசா நினைக்கிறீன்னு சொல்றோம். அதனால அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு என்ன வேண்டான்னு சொல்றாங்க, உங்க எழுத்துக்களை எழுத வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, திருமதியில் ஹதீஸ் இருக்கிறது. ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா யஹ்ருஜு மின்ஹு இல்லல் ஹக், தங்களுடைய வாயை காட்டி சொன்னார்கள், இதிலிருந்து உண்மையை தவிர, சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராதுன்னு சொன்னாங்க. நீங்க எழுதுங்கன்னு சொன்னாங்க. எழுதுங்கள் நீங்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா யஹ்ருஜு மின்ஹு இல்லல் ஹக், என்னுடைய வாயிலிருந்து வருவதெல்லாம் சத்தியமும் உண்மைதான் வரும் என்று சொன்னார். அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, குர்ஆனுடைய வாக்கு சூரத்துல் நஜ்மிலே வருகிறது. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, பேசுவதெல்லாம் வஹி என்று அல்லாஹ் சொன்னார். அவருடைய மனோ விருப்பத்தை கொண்டு பேசுவதில்லை. நபி அவர்கள் தமாஷுக்கு பேசினாலும் வஹி தான், ஏன்னா அவங்க உண்மை தவிர எதுவும் பேசினது இல்லை. அதான் ஒரு வயதான பெண்மணி வந்து கேட்டாங்க, ஹதீஸ்ல வருது இல்லையா, நாயகமே நான் ரொம்ப கிழவி, சொர்க்கத்துக்கு போவானான்னு கேட்டாங்க. கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்ட்டார். கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னா அன்ஷனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கும் பொழுது அவர்களை கன்னிகளாக ஆக்கி, அவர்களை இளம் வயதுடையவர்களாக ஆக்கி அல்லவா சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக அல்லாஹ் சொல்கிறான். அதனால கிழவிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொன்னேன்னு சொன்னார். கேலிக்குத்தான் சொன்னார்கள், ஆனால் சத்தியத்தை தான் சொன்னார்கள். எந்த கேலிக்கு சொன்னாலும் உண்மையைத்தான் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி பண்ணி இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, நாயகமே எனக்கு வந்து பயணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாகனம், ஒரு ஒட்டகம் வேணும்னு சொன்னாங்க. ஒரு ஒட்டக குட்டி இருக்குது தரட்டான்னு கேட்டாங்க. நாயகமே நான் பயணிக்கிறதுக்கு ஒட்டகத்தை கேட்கிறேன், ஒட்டகம் என்ன சுமக்கும், ஒட்டக குட்டி நான்ல தூக்கிட்டு போகணும்னு ஆகலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த குட்டியா இருந்தாலும் இன்னொரு ஒட்டகம் போட்டது தானே அதுன்னு சொன்னாங்களாம். அது பெரிய பெரிய ஒட்டகம் தான், ஆனா இன்னொன்னு போட்ட குட்டி தானே, இது பெரிய மனுஷன் ஆனா அவருடைய பையன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போல நான் குட்டின்னு சொன்னது இன்னொன்னுடைய குட்டி இன்னொருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. பெருமக்களே, அவர்கள் சாதாரணமாக கேலிக்கு சொன்னாலும் கூட ஹக்கைத்தான் சொன்னார். வாழ்க்கையில ஸல்லல்லாஹு வாழ்க்கையில மறதி வரலையா? மறதி வரலாம், மனிதர்களுக்கு வரலாம். அவ்வளவு நாசி மனிதர்களில் ஆரம்பமானவர், மறதியிலும் ஆரம்பமானவர் என்று சொல்வார்கள். மறதி வரலாம், யாருக்கு என்ன செய்யலாம், மறதிங்கிறது ஏற்படலாம். நபியவர்களுக்கு மறதி ஏற்பட்டதா? ஏற்பட்டது. மறதி ஏற்படக்கூடிய நிலை என்று சொன்னால் அப்பொழுது அவங்களுடைய வார்த்தையினுடைய கனத்தை நாம் எப்படி எடுப்பது என்றால் அதற்கு ஹதீஸ்ல விளக்கம் இருக்குது. புகாரி ஷரீஃபில் ஒரு 2 ஹதீஸ் தொடராக அடுத்தடுத்து ஒரு ஹதீஸ் வருது, பல ஹதீஸ்கள் வருது. புகாரியுடைய இந்த ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தொழு வைக்கும் பொழுது சில நேரங்கள்ல மறந்துருக்கிறாங்க. அது மறந்து சொல்ல முடியாது, தொழு வச்சாங்க. முதல்ல வருது ஸல்லல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ظهر خمسا, ظهர் தொழுகை ஒரு நாள் 5 ரக்காத் தொழு வச்சுட்டாங்க. இன்னொரு நாள் அசர் தொழுகை 2 ரக்காத் தொழு வச்சு முடிச்சு சலாம் வாங்கி எல்லாத்தையும் முடிச்சு வெளியவே போயிட்டாங்க. சஹாபிகள் அமைதியா இருந்துட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் அசர் தொழு வச்சுட்டு எழுந்திருச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா மற்றவங்களா இருந்தா கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறத ஷரியத்துல அவங்க நம்பினாங்க, ஷரியத்தை அவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் சொல்வதுதான் ஷரியத்து. நினைச்சாங்க அசர் நெய்லது 2 ரக்காத் ஆயிடுச்சு போல் தெரியுதுன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி மாத்திர துல் யதைன்கிற ஒரு சஹாபி கேட்டாங்க, குஸைரத்து ஸலாத்து வம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே இன்னையில இருந்து அசர் 2 ரக்காத்தா குறைஞ்சிருச்சா, அது நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. குஸைரத்து ஸலாத்து வம் நஸீத யா ரசூலல்லாஹ், நாயகமே இன்னையோட அசர் 2 ரக்காத்தா குறைச்சாச்சா அல்லது நீங்க எதுவும் மறந்துட்டீங்களான்னு அவங்க ரொம்ப தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நபியிடத்தில் கேட்டாரு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு லா அன்சா, நான் மறக்கலைன்னு சொன்னாங்க. அப்ப என்னங்க 2 ரக்காத்து தொழு வச்சிருக்கிறா, மறந்துட்டீங்களான்னு கேட்டா மறக்கலைன்னு யாரும் சொல்றாங்க. அப்ப இன்னும் குறைஞ்சிருச்சா 2 ரக்காத்தா? சொன்னாங்க, அழகான பதில் சொன்னார்கள், ஆன்சா பல் உன்சா, மறக்கடிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. நான் மறக்கவில்லை, மறக்கடிக்கப்பட்டேன். இந்த உம்மத்தில் ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்திலே ஒரு விஷயத்தை மறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்ட வேண்டாமா? நபி அவர்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறாங்க. ஒரு காரியத்தில் மறதி ஏற்பட்டுருச்சு, அவங்களுக்கு மறதி ஏற்பட்டால் உம்மத்தில் யாருக்காவது ஒரு காரியம், நம்ம தொழு வைக்கிற அன்னைக்கு ஒரு காரியத்தில் மறந்துவிட்டோம், மறந்து விட்டால் அதற்கு பகரம் என்ன, அதை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழியை கியாமத் வரை உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நபி அவர்களுக்கு தானே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அன்சா, நான் மறக்கல்ல பல் உன்சா, மறக்கடிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு மறதியை தந்து அந்த நேரத்தில் மறதியை ஏற்படுத்தி, மறதி ஏற்பட்டால் உம்மத் ஒரு காரியத்தை எப்படி வழி நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா என்னை கொண்டு வழியை சொன்னான். என்னை கொண்டு அல்லாஹ் தஆலா புகாரிலே அதற்குண்டான 2 ஹதீஸ் தொடரா வருதுன்னு சொன்ன முதல் ஹதீஸ் என்ன, யமன்ல இருந்து ஒரு பெரிய கூட்டம் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ரசூலுல்லாஹ் பார்க்க வந்திருந்தாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. பார்த்தாங்க, அதுக்கு சந்திச்சு முடிச்சிட்டு புறப்பட போறாங்க. ஆனா அவங்களுக்கு போற அளவுக்கு உண்டான வாகனம் போதுமான அளவுக்கு இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க, நம்ம அவங்களை பார்த்துட்டு வந்துட்டோம், போறதுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு வாகனம் இல்லை, என்ன செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ் டிவி கேட்போமே, அவங்க ஏதாவது வாகன வசதிகள் நமக்கு ஏற்பாடு செய்து தரலாம். ரசூலுல்லாஹ் டிவி கேட்டா என்னன்னு சொல்லி இந்த அபூ மூஸா அஷ்அரி தலைமையில் இருந்த அந்த தோழர்கள்லாம் சொன்னாங்க. அபூ மூஸா அஷ்அரி நல்ல யோசனை, ரசூலுல்லாஹ் டிவி கேட்போன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நாங்க யமன்ல இருந்து வந்தோம், போற அளவுக்கு நிறைய கூட்டம் கூடிருச்சு, போற அளவுக்கு உண்டான வாகன வசதிகள் எங்கள்கிட்ட இல்லை, ஏதாவது வாகனங்கள் அப்படி மாதிரி சொன்னாங்க. சொன்னாங்க, மாயிந்தி மாயகம் இருக்கும், உங்களை சுமத்தி கொண்டு போற அளவுக்கு உண்டான வாகனம் எங்கட ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. சொல்லி அதோட முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வருது, புகாரில வருது, ஃபஹலஃப அல்லாஹ் யஹ்மிலனா,
அப்படியே வாகனம் ஏதாவது இருந்தாலும் கூட அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு தர்ற மாதிரி இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி இப்ப ஒண்ணும் இல்ல, அப்படியே வாகனங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்ற உங்களுக்கு தர்ற மாதிரி இல்லைன்ட்டான். அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. கேட்காமையாவது இருந்திருக்கலாம் போல் தெரியுது. சுல்தாட்ட போய் நம்ம கேட்காமையாவது இருந்திருக்கலாமே, நீங்க ஆளாளுக்கு துண்டி கேளுங்கன்னு சொல்லி நான் போய் கேட்டு சுல்தா சத்தியம் பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி வந்துட்டாங்க, பிரச்சனையோட முடிஞ்சிருந்தா கூட முடிஞ்சிருக்கும். ஆனா சல்லாசலம் ஒரு 2 நாள் கழிச்சு அதனால அஷாரியும் இந்த அஷாரி கூட்டத்துக்காரங்க எல்லாம் வந்தாங்க. அவங்களை எங்கன்னு கேட்டாங்க. சுல்தா என்ன இருக்கிறாங்க வர சொல்லுங்க. அவங்க வர சொன்னாங்க. நல்ல ஒட்டக 5 ஒட்டகத்தை அவங்க கையில கொடுத்தாங்க. கொண்டு போங்கன்னாங்க. 5 ஒட்டகத்தை நம்மள சரி கிடைச்சிருச்சுன்னு வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த அஷாரி கூட்டத்தார் என்ன செய்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களுடைய தோழர்கள்ட்ட அஷாரி அபூ மூஸா அஷாரி சொல்றாங்க, நம்ம பேசாம வாங்கிட்டு போயிட்டோம்னு வைங்க, ரசூலுல்லாஹ் ஒரு வேற மறந்துட்டு அதை தந்துட்டாங்க, அப்ப அந்த விஷயம் நம்ம ஞாபகப்படுத்தாம போயிட்டோம்னா நம்ம குற்றவாளி ஆயிடக்கூடாது. அதனால நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம், எங்கூட வாங்கன்னு மற்ற ஆட்கள் எல்லாம் கூட்டு போனாங்க. நாயகமே ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து எங்களை வாகனம் போறதுக்கு உண்டான வாகன வசதிகள் இல்லைன்னு உங்கள்கிட்ட கேட்டோம், நீங்க ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க சத்தியம் வேற பண்ணிட்டீங்க. அல்லாஹ் மேல சத்தியமா என்கிட்ட ஏதாவது வாகனங்கள் வந்தா கூட உங்களுக்கு தர்ற மாதிரி இல்லைன்னு சத்தியம் வேற பண்ணிட்டீங்க. நாங்க நினைக்கிறோம் அநேகமா நாயகமே நீங்க அந்த சத்தியத்தை மறந்துட்டீங்களோ. 2 நாள் கழிச்சு எங்களை கூப்பிட்டு அந்த வாகனத்தை எல்லாம் தந்ததுனால உங்களுடைய சத்தியத்தை மறந்துட்டீங்க போல் தெரியுதுன்னு நினைக்கிற நாயகமேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அபூ மூஸா அஷ்அரி தான் சொன்னான். சொல்ல என்ன நான் மறக்கலன்ட்டான், சத்தியத்தை மறக்கல. சத்தியத்தை மறக்காம எப்படி கொடுத்தாங்க? அப்போ இன்னல்லாஹு அமலக்கும், அல்லாஹ் தான் உங்களை சுமந்து சொல்வதற்குண்டான அந்த நிலைகளை ஏற்படுத்தி தந்தான் சொன்னான். பெருமக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, ஒருவர் வாழ்க்கையிலே ஒரு சத்தியம் செய்து விட்டார், செய்யக்கூடாத காரியத்துக்கு சத்தியம் பண்ணார். நீங்க எத்தனை சொல்றாங்க இல்லையா சத்தியம், இனிமே நான் செத்தாலும் கூட முகத்துல முடிக்க மாட்டேன், அல்லாஹ் பாதுகாக்க. நம்ம பேசுறாங்க இல்லையா, மையத்து கூட வர மாட்டோம்ல, அல்லாஹ் நல்ல சத்தியமா சொல்றேன் சொல்றாங்களே. ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டாருன்னு வைங்க, ஆனா அப்படி சத்தியத்தை பேணுதலா இருக்கணுமா? இருக்க வேண்டியதில்லை, சத்தியத்தை முறிக்கணும். அவங்க சத்தியம் ஒரு வேலை செய்து செய்யக்கூடாத காரியத்திலே சத்தியம் செய்து மீண்டும் அந்த சத்தியத்திற்கு மாற்றமாக செய்ய வேண்டியது வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை உம்மத்திற்கு வழிகாட்ட வேண்டாமா? அதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு காரியத்தை நபி அவர்களின் வழியாக ஏற்படுத்தி தந்தான் என்று பெருமக்கள் சொல்கிறார். அதனாலதான் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தாங்கிறத புகாரியுடைய இந்த ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸே ஒரு விளக்கத்தை தருகிறது. ஒரு நாள் அபூ மூஸா அஷ்அரி அவங்களே சொல்றாங்க, ஒரு கூட்டம் நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு இருந்தோம். கோழிக்கறி விருந்து சொல்றாங்க, கோழிக்கறி விருந்து உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு ஆள் மாத்திரம் ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறார், சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க சாப்பிடலையாங்கன்னு கேட்டேன். அது அபூ மூஸா அஷ்அரி சொல்கிறார்கள், புகாரில வருது. நீங்க சாப்பிடலையான்னு கேட்டேன். அவற்றை சொன்னாரு, இல்ல சாப்பிடலன்னு. ஏங்க சாப்பிடல? நான் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி கோழிக்கறி சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்னாரு அவர். யார் கோழிக்கறி சாப்பிடாம ஒதுங்கி இருந்தாரோ அவர் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்லிட்டேன், இனிமே கோழிக்கறி சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஏங்க அப்படி சத்தியம் பண்ணியா? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி கோழிக்கறி சாப்பிட மாட்டேன்னு ஏங்க சொன்னியா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அதற்கு அபூ மூஸா அஷ்அரி அவர் சொன்னார், வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன், ஒரு கோழி பார்த்தா கண்டதெல்லாம் கிண்டிக்கிட்டு இருந்துச்சு. அது கண்டதெல்லாம் கிண்டி அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, எனக்கு பார்க்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்ப சத்தியம் பண்ணிட்டேன், அல்லாஹ் மேல சத்தியமா எனக்கு கோழிக்கறி சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஆசை இருக்குது, சாப்பிடுறதுன்னு எண்ணமும் இருக்குது, அந்த மனமும் வாசனையும் தூக்குது, ஆனா சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்னு ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறார். அபூ மூஸா அஷ்அரி சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க சாப்பிடுங்க, இங்க வாங்க சாப்பிடுங்க. எங்க சத்தியம் பண்ணிருக்கேங்க, அல்லாஹ் மேல சத்தியமா கோழிகள் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் எங்களுக்கு 5 ஒட்டை, எங்களுக்கு சில ஒட்டகைகள் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அல்லாஹ் மேல சத்தியமா தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நபி அவர்கள் சில நாட்கள் கழித்து எங்களுக்கு அழகான ஒட்டகைகளை தந்தார்கள். என்ன காரணம்னா, நபி அவர்களே அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், லா அஹ்லிஃபு அலா யமீனின் ஃபஅரா கைரஹா கைரன் மின்ஹா இல்லா தைத்துல்லதி ஹுவ கைருன். ஒரு காரியத்தில் நான் சத்தியம் செய்து அதை விட வேறு ஒன்றை கைரானதாக நான் பார்த்தால், எதை சத்தியம் பண்ணணும், இதை செய்ய மாட்டேன் சத்தியம் பண்ணணும், ஆனா அதை செய்வதுதான் நல்லது என்று இருக்குமானால் எது நல்லதோ அதை நான் செய்து விடுவேன். சத்தியத்தை என்ன செய்யணும்? சத்தியத்திற்கு பகரம் செய்யணும், அவ்வளவுதான். சத்தியத்தை முறித்து விட்ட குற்றத்திற்காக, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்கறான்.
ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, சத்தியம் செய்து அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் அந்த சத்தியத்தை முடிக்கக்கூடிய விதத்தில் அந்த காரியத்தை செய்தால் செய்யலாம். நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன், சத்தியம் பால் குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டார், திருப்பி அவர் பால் குடிக்கணும், என்னால் குடிக்க கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது, குடிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக சத்தியத்தை முறித்த குற்றம் அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்குண்டான பகரத்தை சொல்கிறான். லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கி யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துல் ஐமான் ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஸரத்தி மசாகீன். நீங்க கஃபாரா சத்தியத்தை முறிச்சிட்டீங்கன்னா அது கஃபாரா 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நபி அவர்கள் வாழ்க்கையிலே மறந்திருக்கிறார்களா? மறந்திருக்கிறார்கள். மறந்திருக்கிறார் என்பதை விட மறக்கடிக்கப்பட்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு அதை கொண்டு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். உலகத்தில் யாராவது ஒரு ஆளு ஒரு காரியத்தை மறந்துட்டாரு, நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டாரு, அதுக்கு பிறகு அதற்கு பகரமே இல்லையா, மார்க்கம் அதற்கு வழி சொல்லவில்லையா என்றால் நபி அவர்கள் வழி சொல்லி இருக்கிறார். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்தினானே தவிர நபி அவர்களுக்கு மறதி வரலாம், மனிதர்கள் தானே தவறு செய்யலாம், அதனால் அது பிரதானமா எடுக்க வேண்டியது இல்லைங்கிற இந்த காரணங்களை சொல்லி ஹதீஸை தள்ளுவது என்று சொன்னால் பெருமக்களே சமுதாயத்திலே அது நல்ல அணுகுமுறை அல்ல, மார்க்கம் சொல்லி தந்த ஒரு முறையும் அது. அதற்கு மாறாக இன்றைய காலகட்டத்திலே நாம் ஹதீஸ்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம் பெருமக்களே. அல்லாஹு தஆலா நபி அவர்களால் துஆ செய்யப்பட்ட அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்க வேண்டும். நவ்வரல்லாஹு இம்ரான், அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய வாழ்க்கையை செழுமையாக்கட்டும், அவனுடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் சிறப்பாக்கட்டும். யார் என்னுடைய சொற்களை கேட்டு என்னுடைய ஹதீஸ்களை கேட்டு அதை மனனம் செய்து பாதுகாத்து பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அப்படிப்பட்ட உம்மத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், வாழ்க்கையை செழுமையாக்கட்டும் என்று நபி அவர்கள் துஆ செய்தார்களே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்தருள்வானாக, நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நபியினுடைய கண்ணியத்தை தெரியாமல் அவருடைய ஹதீஸ்களுடைய மாண்பை விளங்காமல் அதை தள்ளக்கூடிய அந்த இழிவான கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.